துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டியும் துளசியும் வீட்டுக்கு வரவும் அப்போ அபிராமி வழக்கம் போல் துளசியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வெட்டி சொல்கிறாங்க, என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கே அடிபட்டு வந்திருக்கிறாங்க, நீங்கள் என்னென்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், அம்மா உனக்கு தான் அடிபட்டுருக்குது, இவ எப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்போ இருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா பிரச்சனை உடனே நீங்கள் துளசி மேலே சொல்லிக்காதீங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் வேற ஒருத்தன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனை கூடி சீக்கிரமே நான் கையங்குளமாக நான் பிடிச்சு கொண்டு நிறுத்துதான் அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா துளசி அழைச்சிக்கிட்டு ரூமுக்கு வரோம். இப்போ துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க வெட்டி, உங்கள் அம்மா உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கிறாங்க, அதனால தான் உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தான் அவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னாடி நீங்கள் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இது அவங்களுக்கு என் மேலே எரிச்சலை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லவும், என்ன துளசி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அம்மா உங்களை திட்டுறதை நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கவும், உங்களுடைய பாசம் எனக்கு புரியுது, ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவங்களுடைய பாசத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், உங்கள் மேலே இருக்கிற அன்பில் தான் அவங்க என்னை போட்டு திட்டிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி உங்க மேல அவங்க உயிரே வச்சிருக்கிறாங்க, இனிமேல் அவங்க முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது எங்களுக்குள்ள ஒரு விரிசல் தான் ஏற்படுத்தும் அப்படிங்கவும், ஓஹோ மாமியார் மருமகளுக்குள்ள விரிசல் ஏற்படுத்துறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கவும் உடனே துளசி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி சரி இனிமேல் அம்மா முன்னாடி உங்களுக்கு ரொம்ப நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி அடுத்துதான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி தீரணும் அப்படிங்கும்போது உடனே துளசியே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெட்டியும் துளசியும் இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவும், அப்போ உடனே அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உடனே துளசி எதையும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வெட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன துளசி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை ஸ்ரீகாந்தை பற்றி நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்ரீகாந்த்னா தியாவோட அப்பாவை பற்றி நினச்சேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இப்போ அவரை நினைக்கிறீங்க அப்படிங்கவும், அவருக்கும் இந்த மாதிரிக்கு தான் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுது, அதில் தான் ஒரு கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கவும், உடனே போலீஸ்காரங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஸ்ரீகாந்தா தியாவோட அப்பான்னு சொல்லிட்டு வந்தீங்களே அவர் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் தான் அப்படிங்கிறாங்க. அந்த கேஸை நான் எடுக்கக்கூடாது விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பெரிய இடத்துலலாம் எனக்கு ஒரே தொல்லை கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது ஒரு விபத்து தான் நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படிலாம் நடந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மேடம் இந்த மாதிரிலாம் என்னை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பெரிய இடத்துலலாம் எனக்கு ரொம்பவே அழுத்தம் கொடுத்தாங்க, அதனால தான் நான் அதை விசாரிக்கிறது என்னை விட்டுட்டு அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வெட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன துளசி இதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் வெட்டி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்போது அது சூழ்ச்சி பண்ணி தான் ஏதாவது செஞ்சுட்டாங்களா அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், இப்போ வெட்டி சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க துளசி நீங்கள் அதை பற்றிலாம் நினச்சி மனசை போட்டு குழப்பம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் அது என்னன்னு சொல்லிக்கிட்டு நான் அதை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா வெட்டி தான் அந்த விபத்தையே பண்ணினாங்க, ஆனால் வெட்டிக்கு அந்த விபத்தை அவங்க தான் பண்ணுனதா அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த விபத்தை வெட்டி தான் பண்ணினாங்கிற விஷயம் துளசிக்கு தெரிய வரும்போது துளசி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா லட்சுமியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ஹவுஸ் ஓனர் வராங்க. வந்ததுமே, என்னம்மா வீட்டு வாடகையை நீங்கள் சரியாகவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டவும், உடனே லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கயா இப்படி போட்டு திட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல, சிவரம்மன் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக வீட்டு வாடகைலாம் கொடுத்துட்டு இருந்தீங்க, சரி அதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்காம இருந்தேன், அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி ஆகும், அப்படி உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா நீங்கள் வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே லட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ முருகன் சொல்கிறாங்க, வீட்டு வாடகை நாங்கள் தந்துருது அப்படிங்கவும், இப்போ லட்சுமி அதே மாதிரி சொல்லவும், சரிதாம்மா சீக்கிரமாக தந்துருங்கன்னு சொல்லிட்டு போகவும், அப்போ உடனே லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா அவள் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே முருகனும் ரேவதியும் சொல்ல மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அஞ்சலி இதை கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ஏமா நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஐயோ அஞ்சலி இதெல்லாம் கேட்டுட்டியான்னு சொல்லி லட்சுமி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா அதாவது இது ஆம்பளை பையனாக இருந்தால் நீ உரிமையோட கேட்டு வாங்கியிருப்பீங்களா, அதே மாதிரிக்கு நானும் தான் இந்த வீட்டு பொண்ணு, ஏன் என்கிட்ட நீ சொல்கிறது இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் வேலைக்கு பொண்ணுன்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே லட்சுமி சொல்றாங்க, என்ன அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிற, நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படிங்கும்போது,
ஏமா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் தான் படிச்சிருக்கிறோம்ல, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நான் ஒரு வேலைக்கு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் துளசியை கட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஐயோ நீ துளசிக்கிட்டே வெற்றிக்கிட்டே நீ சொல்லிடாது அப்படிங்கும்போது நான் சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து போகவும், அடுத்ததாக துளசி வந்து வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க, வெற்றி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு சம்மதிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன துளசின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை என்னுடைய சம்பளத்தை எல்லாத்தையும் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே வெற்றி சொல்கிறாங்க, துளசி இது வந்து அதாவது உங்கள் சம்பளத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொடுக்க போகிறீங்க, இதில் எதுக்காக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க, சொல்ல போனக்கே நானும் தான் வந்து அத்தைக்கு ஏதாவது செய்யணும், ஆனால் அத்தை தான் நான் எதை செஞ்சாலும் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லவும், ஐயோ நீங்களாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் மட்டும் வந்து கொஞ்ச நாளைக்கு அம்மாவுக்கு என்னுடைய சம்பளத்தை கொடுத்தாக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கவும், துளசி இதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க வேண்டாம், என்ன மற்றவங்க மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கேட்டதுமே உடனே துளசி பார்த்தோம்னா அவங்க வெற்றியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருந்தாங்க. என்ன துளசி இப்படி பண்ணிட்டீங்க, இது ரோடாக்கும் அப்படிங்கும்போது என் புருஷனுக்கு நான் எங்க இருந்தாலும் முத்தம் கொடுப்பேன், அது யார் கேட்க போறாங்க அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே வந்து வெற்றி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது துளசியுடைய மனசு இந்த அளவுக்கு மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக துளசி வந்து சொல்கிறாங்க, சரி நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் அப்படிங்கும்போது, சரி போயிட்டு வாங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இல்லைன்னா நானும் கூட வந்திருப்பேன் அப்படிங்கும்போது, பரவாயில்ல வெட்டி நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அங்கே வராங்க. வந்ததுமே லட்சுமிக்கு வந்து அவங்க பணம் கொடுக்கவும், லட்சுமி இப்போ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அஞ்சலி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் ஏன் நாங்கள் இந்த வீட்டுக்காக செய்யக்கூடாதா, இதுவே வந்து அண்ணன் இருந்தால் நீங்கள் உரிமையோட தானே கேட்டிருப்பீங்க, அதே விஷயத்த நாங்கள் பண்ணால் மட்டும் எதுக்காக நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கவும், இல்லை துளசி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து அதாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இதுக்கு பிறகு உங்களை போட்டு நான் தொந்தரவு பண்ணக்கூடாது, அஞ்சலி என்னதான் வீட்டில் இருந்தாலும் சரிதான், ஆனால் அதுக்காக வந்து நான் இப்படிலாம் நான் கேட்குறது சரியில்லை அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கம்மா இப்படிலாம் நீங்கள் பேசுகிறது தான் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க துளசி வந்து பணம் கொடுக்கவும் லட்சுமி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து துளசி வந்து அவங்க சத்தம் போட்டு அவங்க லட்சுமி கையில் ரூபாயை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க. மீனாட்சி வந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருண்ணா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கும்போது, என்ன மீனாட்சி என்னாச்சு அப்படிங்கவும், அந்த வெற்றி வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அது மட்டும் இல்லாமல் உன்னை தேடியதுக்காக அவனும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான், அவன் கையில் மட்டும் மாட்டிக்கிடாதா அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.